HMV வைரஸ் என்பதை பொறுத்த மட்டும் தற்போது சீனாவை தொடர்ந்து இந்தியாவில் முதல் பாதிப்பானது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் பெங்களூரை சேர்ந்த தனியார் மருத்துவமனையில் 8 மாத குழந்தைக்கு சோதனை நடத்திய போது இந்த தகவலானது உறுதியாகி இருக்கிறது. இருப்பினும் கர்நாடக சுகாதார உறுதி செய்யப்படவில்லை. இந்த தகவல் கிடைத்தவுடன் அந்த சிறுவனின் ரத்த மாதிரிகள் மற்றும் இதர சளி மாதிரிகள் ஆகியவை புனேவில் உள்ள என்ஐ லேபிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தகவல் வந்த பின்னர் தான் தங்களால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் இந்த குளிர்காலம், இந்த காலகட்டங்களில் பல்வேறு வைரஸ் பாதிப்புகள் குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான். அதிக குளிர்ச்சி காரணமாக இது போன்ற கால சூழ்நிலை மாற்றம் காரணமாக காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. வைரஸ் பாதிப்பு என்பது HMV உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக புனேவில் உள்ள NIV அந்த ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் இது HMV வைரஸ் என்பது உறுதி செய்யப்படும். இன்று 12 மணிக்கு மேல் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்பு அறிவித்திருக்கிறார். இதில் ஏதேனும் தகவல் தெரிவிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போதைக்கு கர்நாடகாவில் தனியார் குழந்தைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதுதான் தகவல். அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்